Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. நான் வந்து அப்பா கிட்ட வந்து ஒரு 5 years கிட்ட ஜஸ்ட் ரெக்கார்டிங் எப்படி பண்றாங்கன்னு நான் போய் பார்த்துருக்கேன். விஜய் அவர்களா இருக்கலாம், இல்ல அஜித் அவர்களா. படங்கள் ஹிட் ஆகிறதுக்கு காரணம் தேவா. அஜித் சாருக்கும் ஒரு 18 மூவிஸ் கிட்ட பண்ணியிருக்காரு, விஜய் சாருக்கும் 18 மூவிஸ் கிட்ட பண்ணியிருக்காரு. விஜயகாந்த் சார் பத்தி சொல்லணும்னா அப்பா கூட ரொம்ப படங்கள் பண்ணியிருக்காரு. இப்போ கூட பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லும் போது மறுபடியும் காலைல விழுந்துட்டேன். அதுக்கு ரொம்ப பூரா தான் இருந்தோம் நாங்கள். ஏதாவது சாப்பாடுக்கு மட்டும் ஏதாவது சின்ன சின்ன போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு வந்துடுவார். ஆக்சுவலாக ஒரு டைம்ல எல்லாரும் அப்பாவை கார்னர் பண்ணிட்டாங்க. அவர் பாடின பாட்டு நல்ல பாட்டு, உங்களுக்கு விருப்பமான பாட்டு. இது வீலாங்குடா கையில் சிக்காதுடா வரக்க வச்ச வவ்வாலுடா ஏ அந்தோனி ஏ அல்போன்ஸ் அவ தொட்டு புட்டா. ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மெக்ரேன் ஸ்டுடியோ. நான் ராம்குமார். இன்னைக்கான கான்வர்சேஷன் வைபா இருக்க போது. ஹாய் ப்ரோ, வணக்கம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா ப்ரோ? நல்லா வெற்றி ஜெயிக்கும். நன்றி, இந்த வார்த்தைக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். வெற்றி ஜெயிக்கும், அதுதான் சார். கண்டிப்பா சார், யூ ஆர் a vibe person sir. How are you creating this sir? Like because it's so busy environment, musical industry, நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு, but you are always looking like a very fresh bomb. அப்பா வந்து அடிக்கடி ஒரு விஷயம் சொன்னார் சார், நம்ம ரொம்ப இஷ்டப்பட்ட வேலையை செஞ்சோன்னா அந்த வேலை ரொம்ப ஜாலியாக இருக்கும்னு சொல்லிட்டு. சில பேருக்கு புது பைக் வாங்கிட்டு ரைட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. சில பேருக்கு வந்து இல்லை ஊராக சுற்றினா ஒரு ஃப்ரெண்ட்ஸோட கெட் டுகெதர் பண்ணாலே ஒரு ஜாலி இருக்கும்ல. ஐ ஃபீல் லைக் மியூசிக்கை வந்து நான் அப்படி நினச்சிப்பேன் சார். எனக்கு ஆக்சுவலாக என்னன்னா, ஒரு நேஷனல் அவார்டு வின்னர், மோர் தென் 100 ஃபிலிம்ஸ்க்கு மேலே மியூசிக் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆல்பம் ஹிட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க தொடர்ந்து பல படங்களுக்கு. எப்படி நீங்க பேலன்ஸ் பண்றீங்க, எப்படி டிரைவ் பண்றீங்க கண்டினியூவா ஒரே விஷயத்துல? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, கண்டிப்பா ப்ரோ. அது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளுக்கு அது ஒரு நாளுக்கு நாள் பண்ண அது கற்றுக் கொடுக்கும் ப்ரோ. ஆக்சுவலாக அதில் என்ன சொல்லிக் கொடுக்குன்னா, நம்ம ஃபஸ்ட்டு பண்ணதை விட இப்போ இன்னும் நல்லா பண்ணலான்ற ஒரு ஃபீலும் கற்றுக் கொடுக்கும். லைக் வந்த புதுசில் சில விஷயங்கள் ரொம்ப தடுமாற்றம் இருக்குது, ஆனால் போக போக உங்களுக்கு எல்லாமே ஸ்டடி ஆகிடும்ல. ஸோ இப்போ எனக்கு ஓரளவுக்கு ஸ்டடியாக இருக்குது ப்ரோ. லேர்னிங் தி ப்ராசஸ். ஆமாம், லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியம் ப்ரோ. சினிமாவில் எக்ஸ்பீரியன்ஸ் யூ நீட் ப்ரோ. நான் வந்து அப்பா கிட்ட வந்து ஒரு 5 years கிட்ட ஜஸ்ட் ரெக்கார்டிங் எப்படி பண்றாங்கன்னு நான் போய் பார்த்துருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி அசிஸ்டண்டாகவும் சில விஷயங்களுக்குலாம் ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தீங்க இல்லை? ரொம்ப படம் பண்ணியிருக்கேன் சார். ஆக்சுவலாக இப்பெல்லாம் வந்து எப்படின்னா, இந்த சிங்கிள்ஸ் ஹிட் ஆகுறது பெரிய விஷயமா பாராட்டி பேசிட்டு இருக்காங்க. என் தலைவன் தான் அவருடைய படம், செகண்ட் படத்துல குத்துன்னு ஒரு படம், ஒரு ஹீரோக்கு ஒரு இன்ட்ரியா ஒத்த விரல் காட்டினான்னு ஹிட்டு, ரம்யா கிருஷ்ணோட சேர்ந்து ஒரு பெரிய ஹிட்டு. குத்து ஃபென்டாஸ்டிக் ஆல்பம் வித் யுவர் செகண்ட் மூவி. அது எப்படி இருந்துச்சு சார்? ஆக்சுவலா குத்துன்னு பேர் வச்சுட்ட பிறகு நான் நினைச்சேன் அந்த படத்துல வந்து ஒரே ஒரு குத்து இருக்கும், இதெல்லாம் மெலோடி சாங்கா இருக்கும்னு சொல்லிட்டு டைரக்டர் சார் கிட்ட கேட்டேன், வெங்கடேஷ் சார் கிட்ட. அப்போ சார் படத்துல மொத்தம் எத்தனை பாட்டுன்னா, மொத்தம் 5 பாட்டு. ஓகே, எத்தனை குத்து பாட்டு, எத்தனை மெலோடி பாட்டு, எத்தனை சேட் சாங்னு கேட்கும்போது படத்துல டைட்டில்னு பேர் வச்சுட்டோம். என்ன டைட்டில்னா குத்து. ஸோ படத்தை எல்லாமே குத்து பாட்டு தான் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா நிபுணா மட்டும்தான் மேம வச்சு. சரி, அது நான் சொன்னேன் சார், நிபுணாவது கொஞ்சம் அதுவும் வந்து அப்படி போடும் மாதிரி தான் கேட்டாரு. நான் சொன்னேன் சார், இதுக்கு முன்னாடி சாணக்கியா பண்ணோம்ல சார், அதே மாதிரி பண்ணலாம் சார். லைக் கொஞ்சம் அப்பதான் சார் ஒரே இல்லாட்டி ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு. அப்புறம் அதுல என்னை தீண்டி விட்டான்னு ஒரு சாங் இருக்கும், அது படத்துல இல்ல, ரீரிகார்டிங்ல பண்ண பாட்டு அது. ஆக்சுவலா ஸோ அந்த பாட்டு எல்லாமே வந்து நம்மளுக்கு ரொம்ப நாளா பேசப்பட்டது. டாக் ஆஃப் டவுன் ஆக்சுவலா அது. அண்ட் அனதர் ஸ்பெஷல், இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய நடிகர்களா இருக்கக்கூடிய விஜய் அவர்களா இருக்கலாம், இல்ல அஜித் அவர்களா இருக்கலாம், அவருடைய ஆரம்ப காலகட்ட இசை படங்கள் ஹிட் ஆகிறதுக்கு காரணம் தேவா அவர். கண்டிப்பா அது நிச்சயமா மெலோடிஸ்லாம் பிரிச்சு எடுத்திருப்பாரு எங்க ஐயா. அது மாதிரி சிவகாசி தளபதிக்கு ஒரு ஆல்பம் ஹிட்டா கொடுத்தீங்க. கொடம்போக்கம் ஏரியான்னு நயன்தாராக்கு, படுவாங்க ஊரட்டோன்னு அசினுக்கு ஒரு பாட்டு, சென்டிமெண்ட்டுக்காக ஒரு சாங்கு அப்படின்னு எல்லாமே கலந்து இருந்துச்சு சிவகாசி. இஸ் தட் லைக் விஷனாவே அது ஒரு பெரிய டார்கெட்டா இருந்துச்சா, ப்ரெஷரா இருந்துச்சா, லைக் அந்த ஹோல்சம் ஆல்பம் நம்ம ஹிட் பண்ணி காட்டணும் அப்படின்னு? கண்டிப்பா ஒரு பெரிய சேலஞ்சிங் ப்ரோ. எனக்கு சிவகாசி வந்து 7வது படம் எனக்கு. லைக் அப்போதான் நான் புதுசாக என்ட்ரி ஆகியிருக்கேன். அப்போ வந்து எல்லாருமே வந்து சொல்லுவாங்கள்ல, இது ஸ்ரீகாந்த் ஓகேவா இப்போ தானே வந்திருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு பேச்செல்லாம் இருந்தது. ஆக்சுவலாக அது மாதிரிலாம் வந்து புடிசர்கிட்டையும் முடியுமான்னும் போது. பட் எனக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அப்பாவோட படங்கள் ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அப்பா வந்து ஐ திங்க் அஜித் சாருக்கும் ஒரு 18 மூவிஸ் கிட்ட பண்ணியிருக்காரு, விஜய் சாருக்கும் 18 மூவிஸ் கிட்ட பண்ணியிருக்காரு. ஸோ அது எல்லாமே வந்து எல்லாரும் அந்த டைமில் விஜய் சார் வருவார் அந்த ரெக்கார்டிங்க்கு. குஷி டைமாக இருக்கட்டும், தேவா படம், அப்புறம் வந்து ரசிகன், எல்லா 2 ஹீரோஸுமே வந்து
படம் சாங்னாலே வந்துருவாங்க. ஏன்னா அந்த சாங் எவ்வளோ பெரிய பலம்னு சொல்லிட்டாக்கல வந்துட்டு. ஸோ அந்த அனுபவம் வந்து எனக்கு வந்து அந்த சிவகாசிக்கு ரொம்ப பெரிய பலமாக இருந்தது. அது இல்லாமல் பகவதி படத்துக்கு நான் ரீரிகார்டிங்லாம் பண்ணியிருந்தேன். அதில் அந்த அந்த அதெல்லாம் எனக்கு ரொம்ப பெரிய பலமாக இருந்தது. அப்போது ஓகே எல்லாம் ஓகே ஸ்ரீகாந்த் செட்டில் தான். அதுக்கப்புறம் தான் சார் தான் நீ எல்லா படத்துக்கும் ஐ திங்க் 2008-9 கிட்டத்தட்ட 10 இந்த பக்கம் ஒரு 10 ஒரு 20 படங்கள் ரிலீஸ் ஆயிட்டே தொடர்ந்து ரொம்ப வருஷம் வந்து அதிக படம் பண்ண அவார்டு வாங்கியிருந்தேன். அதுதான் நாளைக்கு இருக்கு 10 படம் ஒரு 20 மூவிஸ் லைக் வித்தின் 2 இயர்ஸ்ல. மனிதமோட ஆடியோ லான்ச்ல கூட ட்ரிபியூட் டு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள்னு போட்டிருந்தீங்க. தர்மபுரி, சுதேசி, அரசாங்கம் அப்படின்னுட்டு உங்களுடைய பயணம் வித் விஜயகாந்த் அவர்களோட சேர்ந்து நிறைய படங்களோட பயணம் ஐயா கூடயும் சேர்ந்து அப்படிங்கும்போது பெரிய மகிழ்ச்சியான நிறைவான தருணங்கள் உங்களுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் இருந்திருக்கும். மனிதத்திலையுமே நம்ம அதை மென்ஷன் பண்றோம் அப்படின்னா சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு மனிதநேயர் விஜயகாந்த் அவர்கள் தான். நீங்க சில தருணங்கள் மனிதத்தோட சேர்ந்து பேசணும் அப்படின்னா அது என்னவா இருக்கும் சார்? விஜயகாந்த் சார் பற்றி சொல்லணும்னா எனக்கு அவர் அப்பா கூட ரொம்ப படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் நான் அவர் கூட சேர்ந்த பண்ணுற ஒரு மிகப்பெரிய பாக்கியம் கிடைச்சிது. அப்புறம் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். தம்பி எப்படிப்பா இருக்க என்னாரு, நல்லா இருக்கேன். அவரும் சொன்னார் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா நான் அப்பா கூட மியூசிக் காம்பினேஷன் பண்ணியிருக்கேன், இப்போ கூட பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லும் போது கொஞ்ச நேரத்தில் அவரு என்னை தேடினார். எங்கே தம்பி அதுக்குள்ளே காண மறுபடியும் காலில் விழுந்துட்டேன். தம்பி ஏன்ப்பா காலை அடிக்கடி எழுந்துக்குவா சார், நீங்கள் சொல்லக்கூடாது சார், அது நான் தான் சார் சொல்லணும். அப்பா கூட நீங்கள் பண்ணது பாக்கியமாக தான், நான் கூட பண்ணது மிகப்பெரிய பாக்கியம் சார் சொல்லிட்டு லைக் அதாவது எங்களுக்கு நான் நீங்கள் சொன்ன மாதிரி 110 120 படம் கிட்ட பண்ணிட்டேன். எந்த படத்துலேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு அமையாத ஒரு விஷயம் மனிதத்தில் வந்து விஜயகாந்த் சாருக்காக நாங்கள் அந்த ட்ரிபியூட் பண்ணுறது வந்து மிகப்பெரிய விஷயம். இந்த நேரத்தில் அது கிருஷ்ணராஜ் சாருக்கும் ப்ரூனோ சாருக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்லி என்டையர் இண்டஸ்ட்ரி சார்பாவுமே மனிதம் டீமுக்கு நாங்கள் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும். கண்டிப்பாக புரட்சி கலைஞர், மனிதநேயர், தமிழ் சினிமாவினுடைய மனிதமிக்க ஒரு மனிதனா விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுத்ததில் மறக்க முடியாது. இந்த இடத்துல ஐயாவை பற்றி சில விஷயங்கள் நான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆக்சுவலி அந்த டைமில் ஆப்வியஸ்லி கிங் ஆஃப் கானானா தேவாயா தான். அது ஆக்சுவலி இந்த படம் வந்து மனிதம் சார் விஜயகாந்த் சார் பார்த்துருந்தாருன்னா உண்மையாகவே வந்து எங்கள் டீமை வந்து முக்கியமாக நம்ம கிருஷ்ணராஜ் சாரையும் ப்ரூனோ சார் ரொம்ப பாராட்டியிருப்பார் எங்கள் டீம் எல்லாரையும். ஏன்னா அந்த டைட்டில் வந்து அவரோட டைட்டில் அது ஆக்சுவலாக மனிதம்ன்ற ஒரு டைட்டில். ஸோ அவர் என்னெல்லாம் வாழ்க்கையில் நல்லது பண்ண ஆசைப்பட்டாரோ அதெல்லாமே நடந்துட்டுருக்கு. இதுலேயும் ஒரு கருத்து இருக்குது, அதெல்லாமே அவர் நினச்ச கருத்து மாதிரி ஆக்சுவலாக. ஸோ அவருக்கு விஜயகாந்த் சாருக்கு இந்த படம் ரொம்ப கனெக்ட் ஆகும். பட் நம்ம அவர் இல்லைன்னு நினைக்க வேணாம், கண்டிப்பாக அதை பார்த்து அந்த பிளெஸிங் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கிங் ஆஃப் கானானா எங்கள் ஐயா தான், அதெல்லாம் யாரும் யோசிக்க முடியாது. ஆனால் அந்த வாலி, முகவரி, குஷி இந்த டைமில் எல்லாத்துக்குமே கன்ஃபியூஸ் இருந்துச்சு. வெஸ்டர்ன் பாட்டு ரகுமானா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் தான் எங்கள் ஐயான்னு தெரிஞ்சிச்சு. எப்படி இந்த ரிதமை வெஸ்டர்னை பிடிச்சி கலக்கிட்டு வந்து இங்கே ஃபுல்லாக தெரிவிக்க விட்டாரு. சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வச்சுட்டு நம்மளால் உள்ளே வரவே முடியாது ஆக்சுவலாக, பண்ணவே முடியாது ஆக்சுவலாக. ஸோ அது பட் அப்பாவுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி கானான்னு ஒரு விஷயம் இருந்தாலும் பட் அப்பா கிளாசிக்கலும் தெரியும், வெஸ்டர்னும் தெரியும் ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து சினிமாவில் வந்து மல்டியாக இருந்தால் நம்ம வந்து ஈஸியாக வந்து மிகப்பெரிய உச்சத்தை அடையலாம் ஆக்சுவலாக. ஸோ அந்த விஷயம் வந்து அப்பா கிட்ட இருக்கு ஆக்சுவலாக. ஸோ நம்ம கானா கானா கானான்னு சொன்னால் நீங்கள் இப்போ சொல்லுங்கள், இப்போ ஆசை வந்து எனக்கு இன்னும் தெய்வமே இன்னும் ஞாபகம் இருக்கு. கான்செர்ட் நாங்க எல்லாம் உட்காந்துட்டு இருக்கோம், ரஜினி சாருக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்து தலைவரை கூப்பிட்டாங்க. அப்புறம் மேம் எல்லாம் வந்து மீனமாலா பண்ணாங்க. இது வந்து கான்செர்ட்டா இல்ல ஒரு என்டையர் படமாங்கிற அளவுக்கு சார் அங்க ஒரு ஒயிட் அண்ட் நோட்ல போட்டு ஒரு மேஜிக் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. இட் இஸ் அமேசிங். தேங்க்யூ. அண்ட் தென் another thing ஆக்சுவலா நான் இது உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறேன். மெலடி அவர் பெரிய கிங்கு. கொஞ்ச நாள் பொறுத்தலைவா, வண்ணநிலவே வண்ணநிலவே, அவள் வருவாளா, இதெல்லாம் பயங்கரமான ஒரு ஹிட்டு. எனக்கு நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா அவள் வருவாளா அப்படின்னு? மேம்காக மேம்கான ஒய்ஃப்காக? ஆமா சார், நான் வேற என்ன கேக்கல சார், ஒய்ஃப் நாங்க ஒண்ணு வேற எங்கேயும் போயிட்டோம். நோ சார், நான் அந்த டைம்ல அந்த பாட்டுலாம் வந்துச்சு, ஐ திங்க் அந்த டைம்ல கேக்குறேன். இல்ல கண்டிப்பா எல்லாமே அவங்க தானே ப்ரோ. அதனால வந்து லைக் என்னன்னா வந்து இப்போ மியூசிக் தெரியாதவங்க பாட்டு பாடி இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க, நம்ம மியூசிக் தெரிஞ்சதுனால பேசி இம்ப்ரெஸ் பண்றோம். ஏன்னா நான் வேற சிங்கர் வேற. அதனால வந்து அந்த லவ் சாங் நம்ம வந்து நம்ம அந்த மாண்டேஜ் இருக்கும்ல, லவ் பண்ண டைம்ல ஒரு மாண்டேஜ் இருக்கும், சரி அந்த அதெல்லாம் வச்சுதான் கம்போஸ் பண்றது ப்ரோ. எனக்கு என்னன்னா
ஐயாவுடைய வாழ்க்கையினுடைய கதையை ஒரு தடவை நம்ம கேட்கும்போது ஐயாவும் சரி சித்தப்பாவர்களும் சரி ஆரம்ப காலகட்டத்தில் அவங்களுடைய பயணம் எவ்வளோ தூரத்துக்கு கடினமாக இருந்துச்சு. அதாவது ஒரு இசை நிகழ்ச்சிக்காக கிட்டத்தட்ட வடபழனிலேருந்து எவ்வளோ தூரம் நடந்தே போயிட்டு அந்த ஸ்டுடியோவை ரீச் பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போதே இந்த அளவுக்கு அவர் ரீச் ஆயிருக்காருன்னா அதெல்லாம் தான். நீங்க சொல்லுங்க, பர்சனலா தொடர்ந்து கூடவே இருக்கீங்கும் போது அப்பாவோட இவ்வளவு பெரிய வளர்ச்சி இவ்வளவு பெரிய அனுபவத்துக்கு காரணம் அப்படிங்கிறது அந்த குறிக்கோள் bro, அவரோட குறிக்கோள். ஐம் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு முதல் படம் பண்ணும் போது அவரோட வயசு 40 வயசு ப்ரோக்கலாம். ஸோ 40 வயசுன்னும் போது எங்கள் அக்கா வந்து அப்போ வந்து 8th படிக்கிறாங்க ஆக்சுவலாக. நான் வந்து 6th எதை படிக்கிறேன் அப்போட 40 வயசு. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு, அவங்க 4th படிக்கிறாங்க. குழந்தைய வந்துட்ட பிறகு எல்லாரும் சொல்கிறாங்க, தேவா மியூசிக்கு வேண்டாம், நீ வேலைக்கு எதாவது போ, மாசமான சம்பளம் வர 3 குழந்தை இருக்குதுன்னு சொல்லிட்டு. இல்லை நான் மியூசிக் தான் கதை பண்ணோம். அப்புறம் மறுபடியும் ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு அப்போவும் ஒரு ஸ்ட்ரகிள். தேவா இப்போ கூட ஒன்றும் இல்லை, நீ எதாவது வேலைக்கு போனால் பசங்களாம் நல்லா சாப்பிட்லாம். ரொம்ப பூராக தான் இருந்தோம் நாங்கள். ரொம்ப சொல்லுவோம், இல்லை நான் எப்படியாவது மியூசிக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதாவது சாப்பாடுக்கு மட்டும் ஏதாவது சின்ன போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு வந்துடுவார் ஆக்சுவலாக குழந்தைங்களுக்காக. போது ஒரு டைமில் எல்லாரும் அப்பாவை கார்னர் பண்ணிட்டாங்க. பசங்க இப்போ பாரு, நீ பெரிய பொண்ணு 2வது படிக்குது, பையன் 1வது, அது மாதிரி இல்லை நம்ம மியூசிக்கே இருக்கிறேன். அப்படியே ஸ்ட்ரகிள் அந்த எய்மை மட்டும் வந்து மாற்றவே இல்லை ஆக்சுவலாக. பட் யாராக இருந்தாலும் அந்த டைமில் வந்து ஐயோ ஆமாம் இல்லை பசங்களுக்கு படிக்கணும், ஓகே நம்ம படிப்புக்கு என்ன வேலையை அதை போய் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு எங்கேயோ ட்ராக் மாதிரி போயிடுவாங்க. அது மாதிரி மாறினவங்க ரொம்ப பேர் இருக்காங்க பாவம். இல்லை நான் ட்ரை பண்ண 40 இயர்ஸில் அது பிடிச்சிட்டாரு ஆக்சுவலாக. பிடிச்சிட்ட பிறகு பின்னாடி உள்ள பேசினவங்க எல்லாமே வந்து நான் அப்போவே சொன்னேன்ப்பா, தேவா ஒரு நாள் பெரிய ஆள் ஆகிடுவான் சொல்லிட்டு அது சும்மா அப்படி மாற்றி பேச ஆரம்பித்தாங்க ஆக்சுவலாக. அதுதான் அவரோட சக்ஸஸ். அதுதான் வந்து நம்ம ஒரு இலக்கை நோட் பண்ணிட்டா அதை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு ரொம்ப பேர் வருவாங்க ப்ரோ ஆக்சுவலாக. அது செட் ஆகாதுங்க. அது இது ஏற்கனவே ஒருத்தர் பண்ணார், அது செட் ஆகலை அப்படி நம்மளை வந்து அது வந்து மனித அப்படிதான் மாற்றி பட் அவங்க யார் வேணா தடுக்கட்டும், என்ன புயல் வேணா வரட்டும், மழை வேணா அடிக்கட்டும், என்னோட நோக்கம் வந்து ரீச் பண்ணுறவளுக்கு அதை நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு நான் அவரை பார்த்து பண்ணல, அவரை பார்த்து அப்பாவை பார்த்தே நான் கற்றுக்கிட்டேன். அவருங்க இருக்கும்போது வேற யாரும் நம்ம கற்றுக்க வேண்டியது. அனிருத் அவர்களுடைய ஓப்பன் த டாஸ்மாக், ஜிவி பிரகாஷோட ஜித்து ஜில்லாடி, இப்போ மாமன்னோட நிஜமே அது 3 வருஷம் இருந்தாலும் சார்வது ஸ்பெஷல். இப்படி அவர் பாடின பாடல்கள் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கு. ஸ்பெஷலி நீங்க சொல்லுங்க, அவர் பாடின பாட்டில் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு அப்பா கானா ரொம்ப பாடுவார், எல்லாம் ஓகே. எனக்கு வந்து மீசக்கார நண்பா ரொம்ப பிடிக்கும். ஆல் டைம் ஃபேவரட்ல. ஆமாம், மீசக்கார நண்பா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பந்தம் அதில் இருக்கும். ஐ லவ் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக சுபேஷ் சார், முரளி சார், சித்தப்பா அவங்கள பற்றி சொல்லி ஆகணும். பொக்கிஷம், சமுத்திரம், இம்சையரசன், தவமாய் தவமிருந்து அப்படின்னு அவங்க பண்ண ஒரு ஜானர் ரொம்ப பெருசு. அப்பா கிங் ஆஃப் மியூசிக் கானா, நீங்கள் இந்த ஃபேமிலியாகவே லைக் என்ன சொல்கிறது மியூசிக்கோடையே எவால்வ் ஆகிட்டு இருக்கீங்க. அப்போ அந்த ஃபேமிலியாகவே உங்களுடைய வளர்ச்சி எப்படிப்பட்டதாக இருக்குது? இவர் வேற இருக்காரு, கூட ஜெய் வேற இருக்காரு, எப்படி இருக்கும் அந்த ஃபேமிலியாகவே? லைக் நான் ரொம்ப பெருமையாக நினைப்பேன் ப்ரோ. ஆக்சுவலாக ஒரு மிகப்பெரிய ஒரு சினிமா ஃபேமிலியை நான் பிறந்து வந்து ரொம்ப பாக்கியமாகவும் நினைப்பேன். ஆக்சுவலாக சின்ன வயசில் எனக்கு உண்மையாகவே வந்து இந்த மியூசிக் பற்றிலாம் தெரியாது. நான் சொன்ன மாதிரி அப்பா வந்து 40 வயசு தான் மியூசிக் டைரக்டர் ஆனாங்க. பட் நான் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து எங்கள் சித்தப்பா கீபோர்டெலாம் வாசிப்பாங்க. நீ இப்போ சொன்னீங்க சபேஷ், முரளி சித்தப்பா, சிவா சித்தப்பா, சம்பத் எல்லாமே. ஸோ அதை பார்த்து ஆஹா நம்மளும் மியூசிக் ப்ரோ. நான் 5வதுலேயே நிற்கணும்னு ஸ்கூலில் டிஸ்கண்டினியூ பண்ணணுன்ட்டாங்க. பிளட்லேயே. ஆமாம், அதுக்கப்புறம் அப்பா 5வதுலாம் வெளில சொன்னால் அசிங்கமாக இருக்கும்பா, சரி 6வது வரைக்கும் படிச்சிடறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் 6வது வரைக்கும் படித்தேன். இல்லைப்பா 6வது ரொம்ப இன்னும் கொஞ்சம் பாருப்பா சொல்லிட்டு 7வது 8வது 9வது 10வதுக்கு மேலே படிக்க முடியல ப்ரோ. பரவாயில்ல சார், இவ்வளவு பண்ணிட்டோமே சார். ஏன்னா 100 படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கோம், மனிதனுக்கு இப்போ மியூசிக் பண்ணுறது, இதுக்கு மேலே என்ன சார் வேணும்? எஜுகேஷன். ஸோ அவங்களுமே என்னோட ரொம்ப பெரிய பலம் ப்ரோ, சித்த பலம். கடைசியா எனக்கு எங்க ஐயா பாட்டு, ஏதோ ஒன்று பாட்டு, நல்ல பாட்டு, உங்களுக்கு விருப்பமான பாட்டு. இது வீலாங்குடா, கையில் சிக்காதுடா, அவரக்க வச்ச வவ்வாலுடா, ஏ அந்தோனி ஏ அல்போன்ஸ், அவ தொட்டு புட்டா அது உன் சான்ஸ், அந்த கடலை கேளு அலைய சொல்லும், கட்டு மரத்தை கேளு புது கவிதை சொல்லும், சல்லோமியா சுண்ட கஞ்சி சோறுடா, சுடும்பு கருவாடுடா, வாழ மீனு காலுடா, வர ஸ்டைல பாருடா, சல்லோமியா. 2
2 செகண்ட்ல இந்த ஃப்ளோரை பாருங்க, எல்லாரும் ஃப்ளோரை வைபா மாத்திட்டீங்க சார். மனிதம், கமிங் டு மனிதம், நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல முக்கியமான ஒரு படமா மனிதமும் கண்டிப்பா நல்ல நோக்கத்தோட இந்த படத்தினுடைய இயக்குனர் திரு ப்ரூனோ அவர்கள் தொடர்ந்து அவர் சமூகத்துக்காக செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பல விஷயங்களை இப்போ இயக்குனராக அவதாரம் எடுத்திருக்காரு. பல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கிருஷ்ணா சார் இந்த படத்தில் நடிச்சு இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு ஒரு நல்ல நோக்கத்தோட. அதில் பீங் அ பார்ட் ஆஃப் அ மியூசிக் டைரக்டர் வித் சச் குட் காஸ் அப்படிங்கும்போது ஹவ் இம்பார்ட்டன்ஸ்? ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையே சொல்லிக் கொடுக்கும் இந்த படம். ப்ரூனோ சார் பற்றி சொல்லி அந்த படத்தை டைரக்டர் லைக் அதாவது படத்துலேயே வந்து சொல்லுவாங்க ஒரு 7 வகையான காதல் மூவிஸ் தான் இருக்கு. லைக் டோட்டலாகவே லவ் மூவி, ஆக்ஷன் மூவி, ஒரு மாதிரி த்ரில்லர் மூவி எல்லாம். ஓகே, இந்த மூவி வந்து ஒரு புதுமையான ஒரு கதை ஆக்சுவலாக. நான் வந்து கதை இப்போ ரிவீல் பண்ண முடியாது. படம் பார்த்தா அது ரொம்ப 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 நல்லாயிருக்கும். நான் ரீரிகார்டிங்லாம் பண்ணும்போது ரொம்ப நைட்டில் தான் ஒர்க் பண்ணுவேன். பட் நைட்டில் தனியாக ஒர்க் பண்ணும்போது ஐ ஃபீல் ஒரு மாதிரி பயத்தோட தான். ஐ மீன் பேய் படம் மாதிரி நான் சொல்கிறேன், த்ரில்லர் மாதிரி சொல்கிறேன். ஓகே, மனிதனோட லைஃப் அவ்வளோதானான்ற ஒரு ரொம்ப லைக் சொல்லிட்டு ரொம்ப ஆர்ஆர்லாம் வந்து ரொம்ப நானே ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப டச்சிங்காக இருக்கும் அந்த ரீரிகார்டிங் ஆக்சுவலாக. இப்போ நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக எவால்வ் ஆகிட்டே இருக்கும், மாடர்னாக நிறைய டெக்னாலஜி டெவலப் பண்ண அப்படின்னு. பட் அந்த மனிதம் அப்படிங்கிற பேஸான ஒரு விஷயத்தை நம்ம இழந்துக்கிட்டு தான் எல்லாத்தையுமே நம்ம வந்து எவால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பட் நம்ம இந்த ஏதாவது இன்னைக்காவது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் இன்னைக்காவது நம்ம ஏதாவது ஒரு சேடான ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா அந்த ஒரு 30 செகண்ட் நம்ம ஃபீல் பண்ணுறோம், அவ்வளோதான். பட் பேசிக்காக அந்த ஹியூமன் டு ஹியூமன் இருக்கக்கூடிய அந்த பேசிக்கான மனிதமே இப்போ இங்கே இல்லாமல் போயிடுச்சு. பட் அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாரும் அப்படிதான் இருக்கும், நீங்கள் சொல்கிற மாதிரி ஓடின்னு தான் இருக்கும். எதுக்கு ஓடுறோம்னா நம்மளுக்காக ஓடல, ஒரு ஃபேமிலிக்காக, நம்ம ஃபேமிலிக்கு ஒரு சக்சஸ். ஸோ ஆக்சுவலாக அதுவே ஒரு வந்து ஒரு என்ன சொல்லுதுன்னா ஒரு டச்சிங் தான் ஆக்சுவலாக. லைக் நம்மளுக்குன்னா என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை. நம்மளுக்கு ஒரு நாளைக்கு செலவு கம்மி தான். ஆனால் நம்ம ஃபேமிலிக்காகவும் மனைவிக்காகவும் அப்பாவுக்காகவும் அம்மாக்காக ஓடுற ஒரு பாண்டிங் தான் இருக்குது ஆக்சுவலாக. எல்லாருக்கும் டச் இருக்குது ஆக்சுவலாக. அதனால் வந்து கரெக்டாக தான். இப்போ எனக்கு தெரிஞ்சு மக்கள் வந்து என்னதான் ஃபாஸ்ட்டாக ஓடினாலும் அவங்க ஃபேமிலிக்குன்னு ரொம்ப டைம் வந்து சூப்பராக ஒதுக்குறாங்க. அது நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது ஆக்சுவலாக. கண்டிப்பாக. அண்ட் உங்களோட மியூசிக் பற்றி பேச வேண்டிய சில இல்லை, அந்த மியூசிக் பற்றி பேசும்போது இந்த படத்தை நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம ஹீரோ அந்த ப்ரொடியூசர் கிருஷ்ணராஜ் சார் பற்றி கண்டிப்பாக நம்ம பேசி ஆகணும். லைக் நம்ம உலகத்தில் எவ்வளோ பேரை பார்த்துருப்போம், சென்னையிலேயே சரி, தமிழ்நாட்டில் சரி, எவ்வளோ ஃபாரின்ஸ் கண்ட்ரிஸ் நம்ம ஈவெண்ட்டுக்காக போகும்போது அங்கேயும் பார்ப்போம். பட் நம்ம மனசில் வந்து ஒரு ரொம்ப சில பேர் மட்டும்தான் வந்து பதிவாங்க ஆக்சுவலாக. அவங்க பிஸ்னஸாக தாண்டி அவங்க எல்லாம் தாண்டி அவங்க மனசார சில பேர் பதிவாங்க. அவங்க பேசுகிற விதங்கள், அன்பை காட்டுற விதங்கள், அவங்க வந்து மக்களுக்காக என்னென்ன சேவைகள்லாம் செய்வாங்கன்ற அதை பற்றி பேசும்போது அதில் ஒருத்தர் தான் கிருஷ்ணராஜ் சார் ஆக்சுவலாக. அதாவது இந்த படத்தில் வந்து அவர் வந்து நடிச்சிருக்கான்னு சொல்ல முடியாது, வாழ்ந்திருக்கார். அதாவது அவர் மனசில் என்னென்ன நினச்சாரோ அதெல்லாமே இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக. படத்தில் ஒரு கேரக்டர் இருப்பாங்க, நிஜ வாழ்க்கையில் வேறு கேரக்டர். இப்போ படத்தில் இருக்கார்ல அந்த கேரக்டர் தான் வந்து கிருஷ்ணராஜ் சார். தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய டைமுக்காக. மனிதம் அப்படிங்கிற ஒரு மிக சிறந்த நோக்கத்துக்காக எடுக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தில் உங்களுடைய பங்களிப்பும் ரஷ்யா மாறும் அப்படின்னு நம்மளுடைய அக்கிரன் டீம் சார்பாக உங்களுக்கு வாழ்க்கை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.